சும்மா தற்கூரின்னு பேசிட்டு இருந்தால் போதாதுல்ல. தற்கூரியில் மெர்க்கூரின்னு காட்டிட்டாங்கல்ல. மக்களுடைய அழுகுறாங்க அப்படின்னா எதுக்குன்னு பார்க்கணும். அழுக வர்றதே கோபத்தை கழுவுறதுக்கு தான். அது சும்மா பேசலாம், ஆகாசம் அதிரும், நட்சத்திரம் உதிரும், நாங்கள் எங்கேருந்து உதிருதுன்னு தெரியுதா? இப்போ அதிரும் உதிரும் முடிஞ்சுதா கதை? அவங்க யாருமே அதை பற்றி நினைக்கல, கணிக்கலை. அவர்கிட்ட தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார், அப்போவாது புரிஞ்சுக்கணும். அவங்க நான் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கேன் சொன்னார். இப்போ ஒரு இடத்துல நடந்தது தவறான விஷயம், எத்தனை பழி போட்டாங்க, என்ன பண்ணாங்க, இப்படி நடந்தது அப்படி நடந்தது. உளவுத்துறை யாருக்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட தானே இருக்கு. இத்தனை பேர் வருவாங்க, உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய ஆக்டிங் அது. கஞ்சா குடிச்சான், தூக்கி போடு உள்ள, மறுபடியும் வெளில வந்தால் மறுபடியும் கஞ்சா தான் குடிக்க போகிறான். இப்போ தான் ஜெயிலே அப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜெயிலே பொட்டலம் காம்பவுண்ட் வாலில் தூக்கி வந்து உள்ள சாப்பிட்டு குடிக்கலையா? நடக்கலையா? எத்தனை கேஸ் அவங்களே பிடிச்சாங்க. அப்புறம் அப்போ மக்களை மயக்கத்திலே வச்சது யாரு? நாளைய சமுதாயத்தை முடக்கிட்டீங்கன்னா நாளைய சமுதாயம் எப்படி உருப்பிடும்? பார்லிமெண்ட் சைடு வரும்போது, சட்டசபையெல்லாம் வரும்போது ரொம்ப அமைதியாக ஹேண்டில் பண்ணுறாரு சார். See that அவர் குவைட்டா இருக்காருன்றதுனாலேயே ஒன்றும் தெரியாதுன்றதை விடாது. He is analyzing. பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார்? நீ தலைவன் ஆகணுமா, மக்களுக்குள்ள போ, அவனுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறம் நீ தலைவன் ஆகும், அப்போதான் அவங்களுக்கு என்ன தேவையோ உன்னால் கொடுக்க முடியும்னு சொன்னார். சார் வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. சரிங்க. எல்லாரும் குற்றச்சாட்டு, இன்னும் எதுவும் பண்ண மாட்டாரு இல்லை, எல்லா பக்கமும் வந்துக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணலைன்னு சொல்ல, அவர் சொல்ற பண்ண மாட்டாருன்றாங்கல்ல. என்ன பண்ணலன்னு ஒன்று எடுத்து வைக்கணும்ல. இது நீ பண்ணல, இதை நீ பண்ணல, சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேன்? இவங்கெல்லாம் சொல்றாங்களே, அப்படியே மீண்டும் எலெக்ஷன் வந்து இன்னும் என்ன பண்ணுவாங்க? 234 சீட்டு மொத்தமா ஜெயிச்சிருப்பாங்க. இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? தம் இருக்கா, பண்ண சொல்லுங்க. பண்ண முடியாது உங்களால, எனக்கு தெரியும் அவங்களுக்கு. ஆஹா, அட்ரஸே இல்லாமல் போயிடும். அதான் வச்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது. காரி துப்புனவங்க தான் சார் போகிறாங்க இல்லைங்களா? அப்படி எவ்வளோ வலிச்சிருக்கும் சார். நீ திட்டத்தோட அப்படியே இறேன், அப்புறம் ஏன் மறுபடியும் வர வந்து பரிசு கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எதுக்கு? மனசாட்சி வேண்டாம். இப்போ நான் அன்றைக்கி போனேன், உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே போன உடனே வாங்க உள்ளே உட்காருங்க, இப்போ தெரிஞ்சவங்களா உட்காருங்க. படிக்கட்டில் தட ஓடி வர்றாரு சார். மாஸ்டர் ஓடி வந்து டபாக்கில் அப்படி கட்டி பிடிச்சிட்டாரு. 20 years ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வேண்டா கிருஷ்ணர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு பயங்கரமான யங்கஸ்ட் ஸ்டண்ட் டைரக்டர் சொல்லலாம், ஒரு ஆக்டர் சொல்லலாம், டைரக்டர் சொல்லலாம். வி ஹேவ் பெப்சி விஜயன் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சேம். அப்படியே எடுத்தோன்னே முதல் கேள்வி தான் கேட்குறேன், எப்படி சார் இவ்வளோ எங்கே இருக்கிறீங்க? பிராண்டு மாத்துறது இல்லைங்க, அதே பிராண்டு தான், அதே பிராண்ட் ஷர்ட்டு, அதே பிராண்ட் பேண்ட்டு, அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஓகே ஓகே. துணிமணி தானே சார் நம்மளை எங்கே காட்டுறது? தொடர்ந்து தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் சரி, தமிழக அரசியலாக இருக்கட்டும் சரி, ரொம்ப சுட ரொம்ப பரபரப்பாக இருந்துட்டு இருந்துச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. சரிங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மனநிலை இருந்துச்சு? எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? எலெக்ஷனுக்கு முன்னாடி ரொம்ப பிரமாதமாக இருந்தது, நல்லாவே இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷன்றது, இந்த சந்தோஷத்தை நான் எதிர்பார்த்தது ஒரு விஷயம். எல்லாருமே சொல்லுவாங்க, நான் அவருக்கே அனுப்பிச்சிட்ருப்பேன், விஜய் சாருக்கே. ஸோ இவ்வளோ இது நம்ம ஜெயிக்கிறோம், இப்படி ஜெயிக்கிறோம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுவீங்க. நானும் டெக்ஸ்ட் வேணாலும் காட்டுறேன், எனக்கு என்ன பயமா? பிகாஸ் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டட் திஸ், ஐ நோ திஸ் இட் வில் ஹேப்பன். ஓகே. சும்மா தற்கூரின்னு பேசிட்டு இருந்தால் போதாதுல்ல. இது தற்கூரியில் மெர்க்கூரின்னு காட்டிட்டாங்கல்ல. மக்களுடைய அழுகுறாங்க அப்படின்னா எதுக்குன்னு பார்க்கணும். அழுக வர்றதே கோபத்தை கழுவுறதுக்கு தான். அது அவ்வளோ கோபம் உள்ள இருக்குது. மக்கள் சில பேர் பேசவே மாட்டாங்க, மௌனமாக இருப்பாங்க. நீங்கள் விஜய் சாரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், மௌனமாக இருப்பார், அமைதியாக இருப்பார், மௌனமாக இருப்பார் அப்படின்ற ஒரு இருக்கும். ஆனால் அவருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கு, மௌனத்தை மொழிபெயர்க்கு மக்கள் அப்போ தான் மக்களுடைய மனசை புரிஞ்சிக்க முடியும்னு. அந்த மௌனத்தை மொழிபெயர்க்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இவன் எதுக்காக மௌனமாக இருக்கான், இந்த ஏரியா மக்கள் எந்த இதுக்காக இருக்கான் அப்படிங்கிறத மொழிபெயர்த்து அதற்குண்டான ஆக்க வேலைகளை செஞ்சாங்கல்ல. இதுதான் அதனுடைய இது காரணம்.
ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் சார், எலெக்ஷன் முன்னாடியே பார்த்துட்டோம், தேவையான நேரத்தில் பேசுகிறாரு, சில நேரங்களில் ரொம்ப அமைதியாக இருக்காரு. பார்லிமெண்ட் சைடு வரும்போது, சட்டசபையெல்லாம் வரும்போது ரொம்ப அமைதியாகவே ஹேண்டில் பண்ணுறாரு சார். எப்படி ஆரம்பத்துலேருந்துமே அதே மென்டாலிட்டி கூட ஒர்க் பண்ணும்போதும் சரி? ரொம்ப சாஃப்ட் நேச்சர் சார். அவரால் மெயினாக இருக்குது. அவரோட நாங்கள் முன்னாடியிலேருந்தே இந்த எதிர்பார்க்கறது என்னென்னா, அவர் அமைதியாக இருக்கிறத சில பேர் சோகம் நினச்சிக்குவாங்க. அவர் அமைதியாக இருக்கும்போது கோபம் கூட இருக்கும். அந்த கோபம் கூட எங்களுக்கு தெரியும், கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அவருடைய எதுக்காக இப்போ கோபத்தில் இருக்கார். ஆனால் அந்த கோபத்தை யாராலையும் கண்டுபிடிக்கும், சிரிச்சுட்டே இருப்பார். அவர் ஸ்மைலில் இருக்கிற இந்த உலகமே அப்படியே அதுக்கு ரசிப்பு தன்மையோடு பார்க்குறது அவருடைய ஸ்மைல். யாருக்காக இருந்தாலும் விஜய் சாரோட புன்னகை ஒரு பிராண்டடு புன்னகை. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ அவர் எப்படி இதை கால்குலேட் பண்ணுறாரு? ஸோ முன்னாடியே அதுக்குண்டான வேலைகள் என்ன நடந்தது? எல்லாருமே சொல்கிறாங்க, சும்மா பேசலாம், ஆகாசம் அதிரும், நட்சத்திரம் உதிரும், நாங்கள் எங்கேருந்து உதிருதுன்னு தெரியுதா? யார் பக்கத்துலேருந்து உதிர்ந்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போ யார் தாங்கி பிடிக்கிறா, எங்கே வந்து சேர்றாங்க, நட்சத்திரம்லாம் ஒன்றா சேர்ந்து எந்த நட்சத்திரத்துக்கிட்ட வந்து நிற்குது யோசிச்சு பாருங்க. இப்போ அதிரும் உதிரும் முடிஞ்சுதா கதை? See, in that way அவங்க யாருமே அதை பற்றி நினைக்கல, கணிக்கலை. He is very much அவர் தான் தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார், அப்போவாது புரிஞ்சிருக்கணும் அவங்க. நான் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கேன்னு சொன்னார். அவர் டிவியில் இருக்கேன்னு சொன்னார். ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கேன். அப்புறம் இதயத்தில் இருக்கக்கூடியவங்க தான் நண்பா நண்பிகளா என்பார் எப்போவுமே. அவர் என் இதயத்தில் இருக்கும் உறவுகளை, இது அண்ணனா தம்பியா எப்படியோ அப்படியே உள்ள ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காருங்க. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ நாங்கள் போகிறோம் ஷூட்டிங், அவுடோர் ஷூட்டிங் போகிறோன்னா அங்கே இருக்கிற இது தெரியும் எங்களுக்கு. ஸோ அது எவ்வளவு பாசமாக வராங்க, அந்த வெயில் ஆகட்டும் அதுவும் ஆகட்டும். இல்லை உண்மையிலேயே நமக்கு இங்கே இவ்வளோ இப்படி இருக்குமே மாஸ்டர், அவங்க எவ்வளவு பாருங்கள் கஷ்டப்பட்டு வெயிலில் நிற்கிறாங்க, என்ன பண்ணு போங்க கையை இல்லை மாஸ்டர், இன்னும் ஜாஸ்தி குதிப்பாங்க, இன்னும் வேர்த்து ஊற்றும். பாருங்கள் எவ்வளோ கவலையை பாருங்கள், அக்கறையை பாருங்கள், வேர்த்து ஊற்றும். இப்போ எல்லாருக்கும் தான் மோரு கீர் எதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா? இந்த டெண்டன்சி. ஸோ அவனுடைய தாகம் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வருங்க. ஸோ மக்கள் வந்து ஏன் மௌனமாக இருக்கான், ஏன் பிரச்சனை தீர்க்கான், அவனுக்கு என்னென்ன பிரச்சனையை. இப்போ சினிமாவில் போய் சும்மா சண்டை போட்டால் ஏற்றுக்க மாட்டான். போய் வந்து உட்காந்து டிமின்னா போயாண்டுவான். அவனுடைய வேதனையை எடுத்து காட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கணும். ஒரு அவனுடைய தங்கச்சி அவனை கையை பிடிச்சி இழுத்தான் அப்படின்னா ஒரு அண்ணங்காரனுக்கு எப்படி கோபம் வரும், அடிண்டா அவனேன்னு சொல்லுவான். அதுதான் அதனுடைய டெண்டன்சி. ரேஷனில் சர்க்கரை இல்லை, முன்னாடி காலத்தில் இருந்தது சொல்கிறேன், இப்போ இல்லை. அது ரேஷனில் சர்க்கரை இல்லை, ஏன்னா இப்போ தான் எதுவுமே இல்லையே, அதுக்கப்புறம் தானே இப்போ தான் வரப்போகுது எல்லாமே. ஸோ சர்க்கரை இல்லைன்னும் போது புரட்சி தலைவர் போய் புத்தாப்பு நட்டுச்சாண்டா மறைச்சி வச்சுக்கிற சர்க்கரை எடுத்து கொடுத்தோன்னா மக்கள் எனக்காக பேசுகிறாரு. ஸோ அவர் எப்படி ரூட் கேனல் பண்ணாரோ எல்லாருக்கும் புரட்சி தலைவர் டக்க தக்க டக்க தக்க தக்க தக்கன்னு பண்ணாரோ, இது அதுக்கும் மடியில் போயிட்டார் இவர். போய் அந்த ரூட்டை வேற பிடிச்சிட்டார் சார். பிடிச்சி இதெல்லாம் தான் நாளைய சமுதாயம் யார் சார்? கட்சி கொடி அறிமுகப்படுத்தும் போது இருந்த குழந்தைகள் இன்று இளைஞர்கள் இல்லைங்களா? அன்றைக்கே அவன் முடிவு பண்ணிட்டான் என் தலைமை யாருன்னு, உள்ளே வச்சிட்டான், புதைச்சி வச்சிட்டான். என்னைக்கு வெடிக்குமோ அன்றைக்கி வெடிக்கும். அது வரைக்கும் அப்படியே படுசு அப்படி அவங்க பிடிச்சிட்டான். ஒன்றுமே கிடையாது, இது எப்போ வருமோ அவர் என்னைக்கு வர்றாரு வெடிக்கும், அவ்வளோதான் அப்படின்றத மாத்திரம் முடிவு பண்ணிட்டான். அதை கூட கடங்கினார். நம்ம சைலண்ட்டாக இருக்கணும். See, that is the real politics. இப்போ உண்மையிலேயே இப்போ இங்கெல்லாம் முன்னாடி இந்த இளைஞர்கள்லாம் எழுச்சியாக இப்போ ஒரு இடத்துல நடந்தது தவறான விஷயம். இப்போது அந்த மாதிரி தவறுகள் நடக்க இப்படிலாம் போனோன்னே கண்ட்ரோல் பண்ணி எத்தனை பழி போட்டாங்க, என்ன பண்ணாங்க இல்லைங்களா? இப்படி நடந்தது அப்படி நடந்தது. எவ்வளவு தூரம் யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட தானே இருக்குது. இத்தனை பேர் வருவாங்க, உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய ஆக்டிங் அது. இதெல்லாம் வந்து அவர் யோசிச்சிட்டார். அதனால் எல்லா தொகுதியிலும் நான் தான் நிற்கிறேன்னாரு. எல்லா தொகுதியிலும் நான் தான் நிற்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ அமைச்சர்களுக்கோ என்ன தெரியும்?
மக்களுக்காக தெரியுமா? இவங்க அந்தந்த ஊர் ஜனங்களுக்கு அவரை தெரியும். அந்த ஊர் ஜனங்களுக்கு தான் அவர் நல்லது பண்ணால் எம்எல்ஏவாக வந்திருக்காரு. அது போதாதான் உனக்கே தெரியணும், அவங்க உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஜனங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்கள பார்த்துக்குவாங்க. வந்த அமைச்சர்கள் அவங்களுக்கு இது பண்ணுறாங்க. இப்போ நான் இப்போ யாரும் படிப்பு இல்லை சொல்ல வரல. படிப்பே தெரியாதவன் கண்டுபிடிச்சது தானே படிப்பு. ஆமாம், உண்மைதான். கரெக்ட் தான். படிப்பே தெரியாதவங்க கண்டுபிடிச்சு தானே படிப்பு. நான் இப்போ இந்த பதவியில் உட்காடுறேன். இப்போ என் மனசில் என்ன, இந்த ஒன்றுமே தெரியாது. இவன் மக்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு வந்து உட்காந்துருக்கான். இந்த அமைச்சர்கள்லாம் எப்படி உட்காந்துருக்காங்க? மக்களுக்கு என்ன வேணும், என் ஜனங்களுக்கு பார்த்தியா இங்கே போனால் கரண்ட் இங்கே வரல, இப்படியாவது வயலுக்கு போன இந்த பிரச்சனை, இந்த இவங்களுக்கு அந்த பிரச்சனை, எல்லாருடைய பிரச்சனையும் அவன் மைண்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க, இதை நான் வந்து தீர்த்து ஆகணும். என்ன சொல்லுப்பா, அதை எடுப்பாத அது வேண்டாம், இதை எடுப்பா அப்படின்னு கேட்குறதுல இருக்காங்க. நீங்கள் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. மக்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியாது. உங்களுக்கு வேணும்லாம் நீ பார்த்துக்கிட்டீங்களா, அப்புறம் என்ன வண்டி கிடையாது உங்களுக்கு. மக்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரியுது, அவங்க பண்ணிவிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த வே இ கிரியேட்டட் த ரூட் கேனல். ஸோ அந்த ரூட் கேனல் வந்து இப்போ பண்ணாத விட்டா என்ன பண்ணும், பல்லு வலி வரும்போது ரூட் கேனல் பண்ணலன்னா பல் வலி தானே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்கிறாங்க, பிடுங்கிருங்க அப்படின்வாங்க, பல்ல பிடுங்கி போட்டுருங்க. இப்போ பிடுங்கலை, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. இஸ் ட்ரீட்டிங், ரூட் கேனல் பண்ணி ட்ரீட் பண்ணி யூத்தெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து திஸ் வாட் யூ ஹேவ் டு டூ அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் வெற்றி பெற்றதுக்கப்புறமும் பெருசாக சந்தோஷப்படலையே சார். 108 சீட்டு வாங்கினதுக்கப்புறம் அந்த மெஜாரிட்டி வாங்குறதுக்கு கொஞ்சம் அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு போல். பட் இப்போ மற்ற கட்சியிலேருந்தும் எல்லாரும் வந்துட்டாங்க, விஜய் சார் பக்கம் வந்துட்டாங்க, நம்பிக்கை வந்திருக்கு அவர் மேலே, ஜெயிக்கிற ஒரு வெற்றி தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹவ் யூ see சார், எப்படி இருக்குது? எங்களை மாதிரி ஆட்களுக்கு அவருக்கும் தெரியும் சார், தெரியாமலாம் இல்லை. வாட் வி எக்ஸ்பெக்டட் மெஜாரிட்டி இது கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெஜாரிட்டியில் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா, ஒரு சில இடத்துல இப்போ சொல்கிறாங்களா குதிரை பேரம்னு, அதை முன்னாடி எலெக்ஷன்லேயே கழுத பேரம் மாதிரி பண்ணிட்டானுங்க. பண்ணி என்ன எது நிற்காத உன்னை எது நிற்காதன்னு சொல்லிவிட்டு அவன் தள்ளி விட்டதுனால கொஞ்சம் எங்களுக்கு சீட்டு அடிபட்டுச்சே தவிர. ஸோ வி நெவர் இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்கள், இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே அப்படியே மீண்டும் எலெக்ஷன் வந்து இன்னும் என்ன பண்ணுவாங்க, 234 சீட்டு மொத்தமாக ஜெயிச்சிருப்பாங்க. அதான் நடக்கும், அதானே ஜெயிச்சிருப்போம். இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? தம் இருக்கா, பண்ண சொல்லுங்கள். பண்ண முடியாது உங்களால், எனக்கு தெரியும் அவங்களுக்கு. ஆஹா அட்ரஸே இல்லாமல் போயிடும். இப்போ அதான் வச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது, அதான் நடக்கும். மக்கள் விரோதமாக இருந்தால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு எழுச்சி எப்படி வந்தது எழுச்சி அப்படின்னா, புதைச்சி வச்சிருந்தா வெளில பிடிங்கி விட்டான், முடிஞ்சு போச்சு கதை, மேட்ரு அவ்வளோதான். இது நீங்கள் இதுக்கு ஆராய போனீங்கன்னா, இது ஆராய்ச்சிருக்க வேண்டியது முன்னாடி. ஏன் இவன் இப்போது எல்லாருமே இப்போ வந்து தவறு பண்ணுறவங்க இருப்பாங்க, சரக்கு அடிக்கிறவங்க இருப்பாங்க, டாஸ்மாக் கடை எதுக்கு இருக்கு, அப்போ குடிக்கிறவங்க இருப்பான். ஆனால் வேலை இல்லாதவன் சிந்திச்சு அவன் என்ன வேலைக்கு போகிறான், இல்லை மக்களுக்காக வேலை செய்ய போகிறான்னா சிந்திக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் போட்டான்னா பரவாயில்ல. அவனை குடிகாரனாக்கி கஞ்சா குடிக்காக்கி அப்படியே மதிமயங்கி அப்படியே உட்காந்தான் மங்கி போன தமிழ்நாடு நான் வந்துடாதா? எழுச்சி மிக்க தமிழ்நாடாக இருந்ததை எப்படி மங்கி போன தமிழ்நாடு ஆக்குறீங்க? அதான் கொள்கை இருக்கா இருக்கியா? நாளைய இளைஞர்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகிறது அவரு. நீங்கள் நினைக்கலாம் இவங்கெல்லாம் வந்து இப்படி வர்றாங்க, அவர் மைண்டில் இருக்கிறது ஒன்லி யங்ஸ்டர்ஸ், இந்த குழந்தைங்க. இது ரெண்டும் விட மாட்டார் அவர் மைண்டில் இருக்கிறது அது மட்டும்தான். சரி இவங்களெல்லாம் தூக்கி நிறுத்தணும். அவனா எப்படி நிறுத்துவேன்? கஞ்சா குடித்தான் தூக்கி போடு உள்ள, மறுபடியும் வெளில வந்தால் மறுபடியும் கஞ்சா தான் குடிக்க போகிறான். இப்போ தான் ஜெயிலே அப்போ சப்ளை பண்ணிட்டு இருந்தீங்களே, ஜெயிலே போட்டலாம் காம்பவுண்ட் வாலில் தூக்கி வந்து உள்ள சாப்பிட்டு குடிக்கலையா, நடக்கலையா? எத்தனை கேஸ் அவங்களே பிடிச்சாங்க. அப்புறம் அப்போ மக்களை மயக்கத்திலே வச்சது யார்? அதை தான் யோசிக்கணும். நாளைய சமுதாயத்தை முடக்கிட்டிங்கன்னா நாளைய சமுதாயம் எப்படி உருப்படும்? இந்த கேள்வி வேணுமா இல்லையா? கேள்விக்குறியோடு ஆரம்பித்தது தான் டிவிக்கு. இந்த கட்சி ஆரம்பிக்கணுமா? கேள்விக்குறி. இந்த கட்சி ஆரம்பித்தால் யாருக்கு நல்லது? கேள்விக்குறி.
நான் நல்லா இருக்கேன், என்னை சார்ந்தவன் நல்லா இருக்கான், மக்கள்ல இருந்து ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அமைச்சராக்கணும், கேள்விக்குறி. இதுக்கெல்லாம் அப்புறம் விட டிக் 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 டிக்குன்னு போட்டார். சி தட் அவர் குவைட்டாக இருக்காருன்றதுனாலேயே ஒன்றும் தெரியாதுன்றது ஆயிடாது. ஹீ இஸ் அனலைசிங். பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார்? நீ தலைவனானுமா, மக்களுக்குள்ளே போ, அவனுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறம் நீ தலைவனாகும், அப்போ தான் அவங்களுக்கு என்ன தேவையோ உன்னால் கொடுக்க முடியும்னு சொன்னார். இவர் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, மாறு வேஷத்தில் போவார் கோயிலுக்கு, மாறு வேஷத்தில் போவார் மக்கள்கிட்ட. எங்கெல்லாம் போயிட்டு இருந்தார் தெரியல, எல்லாரும் பார்த்தது தானே. தெரியாது அவர் மக்களுக்கு என்ன வேணும் தானே போனார், சும்மா போனான்னு வச்சிங்களா? இல்லை நல்லா அன்றைக்கே ஆட்டம் போட்டிருக்கலாமே, நான் விஜய் வந்திருக்கேன்னா மக்கள் ஜனம் சுற்றி வருவாங்களே, அன்றைக்கி நடந்திருக்குமே, அதுக்கு பயந்து போனாரா? இல்லை, மக்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன வேணும் அடிமட்டத்தில் நோண்டி 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 பார்த்துக்கிட்டே வந்ததனுடைய இதுதான். இதுக்கு சினிமா கவிச்சி பசங்க கவிச்சி பேசி பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இல்லை, இதெல்லாம் கிடையாது. தெளிவாக தாம் சினிமாவில் இவர் சொன்னார், சினிமாவில் இவர் பண்ணார். அதற்கப்புறம் ஆக்கப்பூர்வமாக இறங்கி வேலை செய்கிறாங்க. அந்த டீம் எப்படி வேலை செய்யுது? இளைஞர்கள் உள்ளுக்குள்ளே போய் வேலை செய்கிறான். நான் இருக்கேன், இல்லைன்னா என்ன அடி, நடக்கலைன்னா என்ன கேளு அப்படின்னா என்ன. அப்போ அவனுக்கு மக்கள் அந்த ஏரியா, ஒவ்வொரு ஏரியா அந்த தெருவில் இருக்கிற மக்களுக்கு 2 பேர் இருக்கான். வரல உன்னை மகனை, நான் இருக்கேன். அப்போ அவனுக்கு பதில் சொல்றதுக்கு 2 பேர் இருக்கான். அப்போ அந்த 2 பேர் 4 ஆச்சு, 4 8 ஆச்சு, 8 10 தெருவும் ஃபுல்லாகி போச்சு. பண்ணுவார். தட் வாட் வேற ஒரு சீக்கிரட்டும் கிடையாது அவர் ஜெயிச்சதுக்கு காரணம். என்ன கொஞ்சம் கம்மியாச்சேன்னு இப்போ கூட வருத்தப்பட்டார் அந்த தெரிஞ்சதில். உண்மையிலேயே எதிர்பார்த்தது அதுதான் நடந்தது. இதுக்கு இப்போ சொல்கிற குதிரை பேரத்தை முன்னாடியே பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் மேட்ரு அவங்க பண்ணது விஷயம் தேர்தலுக்கு முன்னாடியே. சார் 1 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. சரிங்க. எல்லாரும் குற்றச்சாட்டு, இன்னும் எதுவும் பண்ண மாட்டாரு இல்லை, எல்லா பக்கமும் வந்துக்கிட்டே இருக்கா சார். என்ன பண்ணலைன்னு உங்களுக்கு அவர் சொல்கிற பண்ண மாட்டாருன்றாங்கல்ல, என்ன பண்ணலைன்னு ஒன்று எடுத்து வைக்கணும்ல. இதை நீ பண்ணலை சொல்லு, ஏன் சொல்ல மாட்டே? குற்றச்சாட்டு வைக்கும்போது நீ இந்த பலான குற்றச்சாட்டு இப்படி நடந்தது, இப்படி ஒரு கற்பழிப்பு நடந்தது, இந்த கற்பழிப்புக்கு காரணம் என்ன? கற்பழிப்பு நடந்தவனான்னு பிடிக்கிறாங்க, அவனை பிடிச்சி சிறையில் அடைக்கும் போது அவன் என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. அவன் நடக்கிறத அவன் சொல்கிறதுக்கு அவனுடைய பதிலை கேட்குறான். என்ன காரணம்? எதிரால் அவன் மதிமயங்கி செஞ்சானா, போதையில் பண்ணானா, இல்லை ஒரு காமுகனா, என்னன்னு காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ முதல்ல காரணம் த்ரோயிங் இன் த ஜெயில், தட்ஸ் ஆல். அவன் அப்புறம் பெயிலில் வந்துடுவான். அப்புறம் என்ன இருக்கு? இப்போ அவனுடைய ரூட் காசை கண்டுபிடிச்சு அவனை திருத்தணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஓவரா தப்பான முடிச்சிருன்றாங்க, அவ்வளோதான் மேட்ரு. சி தட்ஸ் வாட் வி வாண்ட். நான் ஒரு காமன் மேனாக நான் சொல்கிறேங்க, எனக்கு ஒருத்தன் பண்ணணும் அவனை கொன்னுடணும்னு தோணும். அவன் உயிரோடு கூட தூக்கு தண்டனை கொடுங்க, சட்டப்பூர்வமாக அவனை மரண தண்டனை கொடுங்கன்றது என்னுடைய வெர்ஷன், புரியுதுங்களா? ஆனால் இந்த மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன விஷயம், அவன் பிரச்சனை என்ன, எதனால் அப்படி ஆனா அப்படின்றது ஒன்று இருக்க. செஞ்சது படுபாதகம், அந்த படுபாதகத்தில் அடுத்தவன் செய்ய விடாமல் தடுக்கணும்னா இவங்ககிட்ட கேட்டதா சார் தெரியும் அவங்களுக்கு. இவன்கிட்ட கேட்கணும்ல, என்ன பண்ணீங்க வச்சுக்கிட்டீங்க யோ அவனை கேட்டாதான் ஏன் அடுத்தவன் டேய் இப்படி பார்த்தியா இப்படி ஆச்சு, இப்போ அவனுக்கு பார்த்தியா எவ்வளோ பெரிய தண்டனை, இது உனக்கு வேணுமா அவனு சொல்லணும்ல. இந்த சமுதாயத்தை திருத்துவது எப்படி? மறுபடியும் இயேசுவும் காந்தியோ இவங்கெல்லாம் வந்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ இருக்கிற டெண்டன்சி வேற. திஸ் இஸ் வெரி ஹாட். யங்ஸ்டர்ஸ் ஆர் வெரி ஹாட். அவங்க பிரெயின்குள்ளே நம்ம சிம்டம்ஸே கிடையாது, அந்த கிட்ட நெருங்க கூட முடியாது. ஏன்னா அவங்க ஃப்ளாஷ்பேக் போவான். அவனை பிடிச்சி நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு ஆள முடியும்னா அது ஒரே ஒரு விஜய் சார் தான், வேற யாராலும் முடியாது. அவர் சொன்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக அவனால முடியும். கரெக்டு. வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்போ அவன் இப்படி பண்ணா இப்படி வரும், இப்படி பண்ணா இது செய்ய வரும். இந்த பொறுமையாக சொல்றதுக்கு தான் அந்த பொறுமையாக இருக்கேன், வேற எந்த காரணமும் இல்லை. பொறுமையாக திருத்தணும் அப்படிங்கிறது தான். பெரிய நடிகர் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் சார் வந்து ஜெயிச்சிருக்காருன்ற போது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேர் அவரை போய் விஷ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, நேரில் போய் சந்திக்கிறதா இருக்கட்டும் சரி, இதுக்கு முன்னாடி அவ்வளோ
எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ சப்போர்ட் வரலையா? ஒருவேளை அது பயமா இருக்கலாமா, இல்லைன்னா ஏதாவது கண்ட்ரோலிசம்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சா? சார் நீங்கள் இப்போ காரி துப்புனவங்க தான் சார் போகிறாங்க இல்லைங்களா? ஆமாம், அப்போ எவ்வளோ வலிச்சிருக்கும் சார். உண்மை சார். அது இப்போ அவருக்கு வலிக்குதோ இல்லையோ, என்ன மாதிரி ஆட்களுக்கு வலிச்சிருக்கு. அது யாராக இருந்தாலும் வலிச்சிருக்கும். அவர் தான் இல்லை. ஏன் நீ திட்டத்தோடு வந்து அப்படியே இறேன், அப்புறம் ஏன் மறுபடியும் வர வந்து பரிசு கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எதுக்கு? மனசாட்சி வேண்டாம். இப்படி திட்டினமே இப்போ எங்கள் பொண்ணு சொல்லிச்சு, எங்கள் அப்பா நான் அன்றைக்கே சொன்னேனே, இது என்னையா நியாயம்? நீ யோசியா. இப்போ பசங்க சொல்லுது, நம்ம கேட்காம நான் போகிறேன் அப்படின்னா, இப்போ சைலண்டாரு பசங்களை, உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் போங்கம்மா அப்படின்னு. அப்புறம் எதுக்கு டிவி முன்னாடி கதறீங்க? ஏன் அழறீங்க? தேவையில்லை, அழ வேண்டியதே இல்லையே. அதான் தவறு. நாம் என்ன செய்கிறோமோ, இப்போ என் மகன் அவனுடைய விருப்பம்னா, இப்போ குழந்தைங்களையே இருக்குங்க. குழந்தைகளை நான் இப்போ பொதுவான ஒரு விஷயத்துக்கு வரேன். குழந்தைங்க படிப்பை போட்டு திணிச்சு அமுக்கி திருகி அதுங்க ரூட்டில் போகிறதே இல்லை. முதல்லாம் பள்ளிக்கூடம் போகணுன்னா பசங்க கஷ்டப்பட்டு நெளிஞ்சு போகும். பள்ளிக்கூடம் பெல் அடித்தா எப்படி ஓடி வரோம் பார்த்தீங்களா, சந்தோஷமா. இப்போ அந்த சந்தோஷம் இல்லை சார். ஐயோ வீட்டுக்கா பயப்படுறாங்க. இந்த ஹோம்ஒர்க்கை போட்டு தலையில் குமுக்கி எல்லாம் இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிண்டிகேட்டை போட்டுக்கிட்டு என் பிள்ளை ஃபஸ்ட்டு வரணும், என் பிள்ளை இது வரணும். இந்த டென்ஷன்லாம் என்ன சார் இது? ஒரு குழந்தைகளுக்கு மழலைகளுக்கு உண்டான ஒரு சாதாரண ஒரு விஷயம் அவன் சாயங்காலம் கிடைக்கும்போது அவன் அந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி அவனோட விருப்பமான ஒரு ஆட்களை போட்டு அதுதான் சார். அவனை கொஞ்ச நேரம் கூட என்டர்டெயின் பண்ணாமல் நீங்கள் மறுபடியும் அவனை போட்டு திணிச்சு வள்ளுவன் கையில் ஜாவாவை வச்சு இவங்க கையில் சிலப்பதிகாரத்தை கொண்டு வந்து பில்கேட்ஸ் கையில் கொடுத்து இப்படியெல்லாம் போட்டு அவனுங்களை திணிச்சு நீ என்ன அங்கே பண்ணானோ அதை இங்கே கக்கு நீங்கள் சொல்லு. ஏங்க அதை அதுங்க போகிற ரூட்டில் விடுங்களேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறது யார்? நான் இன்னும் இப்போ மரியாதைக்குரிய அமைச்சர் ராஜ்மோகன் சார்கிட்ட கூட நான் இதை வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மழலைகளை நிச்சயமாக இதை காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். சும்மா இதுங்களை போட்டு திணிச்சு அப்போ அது என்ன ஆகுதுன்னா, தெர் இஸ் நோ அதர் கோ. தூங்கி எழுந்து காலைல 6 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பு, அங்கே அதுக்கு முன்னாடி ஹோம் எழுதிட்டியா? திஸ் இஸ் லாட் ஆஃப் டென்ஸ் ஃபார் த கிட்ஸ். ஸோ அதுங்க ஒரு மனசில் ஒன்றாகும் போது அதுங்கெல்லாம் ஒன்றா சேரும்போது ஒரு வார்த்தை சொல்லுதுன்னா அது விஜய். வேற விடுவே இல்லை அதுக்கு சொல்றது. ஸோ அந்த ஒரு பேரை நீ சொல்ல விடும்போது அவன் கோபம் வருது அதுங்களுக்கு. அந்த கோபத்தை எப்படி வெளிக்காட்டுங்க? அதுங்க எங்க வெளிக்காட்டுச்சுங்க? தேர்தல் சொல்லி நீ ஓட்டு போடல நான் படிக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன். ஒரு த்ரெட்டன்ங்க. ஆமாங்க, மிரட்டி தான் போட வச்சுதுங்க. போட மாட்டேன்னு சொன்னவங்கள உளமாற யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேரும் உளமாற போட்டாங்க. கொஞ்சம் இதுவானவங்கள, தாத்தா நீ ஓட்டு போடலை உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். இவன் எங்கே போவான்? அங்கே அவனுக்கு ஒன்றுமே வேற இதுவே கிடையாது. தாத்தா ரிட்டையர் ஆனவனுக்கு பேரனை விட்டு அவருக்கு இதுவே கிடையாது. பேரன் சொல்கிற போனே பேச மாட்டேங்கிறான். சரி போட்டுருவோம் அப்படின்னு போட்டான். புரியுதுங்களா? ஆனால் இனிமேல் தான் அவங்கெல்லாம் அனுபவிக்க போகிறாங்க. இனிமேல் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறாங்க. என் பேரை சொன்னது கரெக்டு, இது நம்ம இப்படி போனோம்னா கரெக்டாக தான் பண்ணுறாரு. என்ன பையன் கரெக்டாக சும்மா நல்லா இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, முன்னுக்கு ஆரம்பிச்சிச்சுங்க பெருசுங்கள்லாம். அதை முன்னாடி ஓட்டு போடாத பெருசுங்க கொஞ்சம் பேர் இருந்தவங்க எல்லாம் இப்போ ஓட்டு போட்டுட்டு நல்லா தான் போகிறோம்ல, செய்கிறேன்ப்பா, ஆமாம் தான் ஏன் கொஞ்சம் இதுவாகணும் அப்படின்னு இந்த ஓட்டு போடாதவங்கள அவங்கெல்லாம் கூட உணர்றாங்க. இப்போலாம் நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த பை எலெக்ஷன்ஸில் வரப்போதில்லை பிச்சு பெறாந்தி எடுத்துருவாங்க. அவங்க ஓட்டுலேருந்து எல்லாமே சிந்தாமல் செதறாமல் அப்படியே விடும். இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா அங்கேயும் குதிரை பேரம் பண்ணோம், யானை பேரம் பண்ணோம்னு சொல்ல போகிறீங்களா ஒவ்வொரு வீட்டுக்கும்? மக்கள் மனசில் என்ன இருக்கும்? நீங்கள் சத்தியமாக மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். காசு கொடுக்காம ஜெயிச்ச ஒரே ஒரு அரசியல் கட்சின்னா அது டிவிக்கே மட்டும்தான். இது வரையிலும் அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை எந்த ஸ்டேட்லேயும். 500, 1000, 2000, 3000, 5000 வரைக்கும் போயிடுச்சு. விஜய் தோக்கடிக்கிறது 5000 கூட கொடுத்தாங்க. ஆனால்
காசை வாங்கிட்டு அங்கே போட்டான் ஓட்டை. 10 பைசா செலவு பண்ணாமல் ஜெயிச்சது டிவிக்கு மட்டும்தான். நம்பிக்கையை மட்டுமே விதைச்சாங்க, வேற எதுவும் விதைக்கலை. நம்பிக்கை, நாளைய வாழ்வு நம்ம கையில். டிவிக்கு உனக்கு எப்பவும் துணையாக இருக்கும். அதுதான் விஜய். ஆனால் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் குழந்தைங்களாம் எடுத்து பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஓட்டு போட்டவங்க எல்லாம் ஒரு பேட்சாக இருந்தாலும் இன்னும் அடுத்து வர யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அடுத்து வர எலெக்ஷன்லாம் இருக்கட்டும், சரி இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைங்க தான் சார் அவங்க நாளைக்கு வர இளைஞர்கள். இன்னும் 30 வருஷத்துக்கு டிவிக்கேவை அசைக்கவே முடியாது. அவங்க குழந்தை அப்புறம் எனக்கு போவோம் டிவிக்கு இப்படி தான் இருக்கும். சமீபத்தில் ஃபோட்டோ கூட காமிச்சிங்க, விஜய் சாரை மீட் பண்ணிட்டு வந்தீங்க. எப்படி இருந்துச்சு அந்த மீட்டிங்கு? ஆஸ் யூஷுவல் சார். அதாவது அவர் ஒரு என்றைக்குமே ஒரு சேஞ்ச் ஆஃப் இது கிடையாது. அவர் ஒரு இப்படி இருந்து பீக்கு போன ஒரு சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் அவரே சொல்லக்கூடாது சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார், ரஜினிகாந்த் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார். இவர் வேணால் மெகா ஸ்டார் என்ன மாதிரி எந்த வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த ஸ்டார்ஸுன்றது இப்படி ஒரு ஸ்டாரை நான் பார்த்ததே கிடையாது. டவுன் டு எர்த்து. இப்போ நான் அன்றைக்கி போனேன், உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே போன உடனே வாங்க உள்ளே உட்காருங்க, தெரிஞ்சவங்களாம் இருங்க, அவங்க உட்காருங்க. நானும் பையனும் உட்காந்தோம். படிக்கட்டில் தட ஓடி வர்றாரு சார். ஓகே மாஸ்டர் ஓடி வந்து டபாக்கில் அப்படி கட்டி பிடிச்சிட்டாரு. என் தயக்கத்தை கூட போக்குறாரு பாருங்க, எப்படி கட்டி பிடிச்சி, என்ன மாஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இது ஃபார்மல் கொஸ்டின்றது தெரியும் இல்லைங்களா? ஏன்னா நாங்கள் அடிக்கடி மெசேஜ் பண்ணிக்குவோம். ஸோ நல்லா இருக்கீங்களா, நீ எப்படி இருக்க, அந்த பையனை பார்த்து கேட்டார். நல்லா ஹவ் யூ டூயிங் அது இதுனாரு. அப்புறம் எங்கிட்ட சார் மாஸ்டர் அப்படியே இருக்கீங்க மாஸ்டர், நீங்கள் அப்படியே இருங்க மாஸ்டர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் விஷயங்கள் சார் ஐ செட் சி யூ ஆர் அ ஸ்பீடிங் புல்லட். டார்கெட்டை மாத்திரமே குறிப்பாத்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஸ்பீடிங் புல்லட். See, this is 30 years that bullet travels like lightning. அதாவது எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக. எஸ், இஸ் லைட்டனிங். லைட்டை விட வேகமாக போகிறாரு, உண்மைதான். நாட்டை சீக்கிரமாக முன்னுக்கு கொண்டு வரணும். எப்படி போகிறது? மெதுவாக போகலாமா? அடி எடுத்து வச்சு 5 வருஷம் கழிச்சு நான் எப்படி லைட்னிங் ஸ்பீடில் இவர் 472 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன், இதை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு, சட்ட இதை போட்டேன்னு சொல்கிறாரு. அது எப்படி பண்ண முடியும்? வேணா 4 வருஷம் கழிச்சு போடலாமா? அன்றைக்கி கேட்டு அன்றைக்கி சொன்னனே அது நடந்தது, இப்போ அடுத்த தேர்தல் வருது ஓட்டு போட்டிருக்கேன்னு கேட்குற வர்க்கம் இல்லை இவர். அந்த ஆள் இல்லை. நான் சொன்னேன், அதை பண்ணிட்டு கட்ட பண்ணி காட்டணும், அவ்வளோதான். சார் வேர்ல்ட் இஸ் மூவிங் வெரி ஃபாஸ்ட். இன்றைக்கி இப்போ முதல்லாம் மரணத்தை பார்த்து பயந்துட்டு இருந்தான் சார், மரணம் வருமோ. இன்றைக்கி மரணத்துக்கு மரியாதையை கொடுக்குறது இல்லை எவனும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வரும்போது நான் இருக்கிறது இல்லை, நான் இருக்கும்போது அது வர்றதில்லை. அப்புறம் அதுக்கு எதுக்கு மரியாதை? ஆனால் மரியாதை யாருக்கு வேணும்? மரணத்துக்கு இல்லை, எனக்கு வேணும். ஐ நீட் த ரெஸ்பெக்ட் தென் எனிபடி எல்ஸ். டில் மை டெத் ஐ வாண்ட் டு லிவ். அப்படின்றது ஒவ்வொரு இளைஞனும் இந்த சமுதாயத்தில் மனதில் விதைத்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் முக்கிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் என்ன டிஸ்கஷன் என்ன இருந்துச்சு, என்னென்ன விஷ் பண்ணீங்க விஜய் சாருக்கு? என்ன விஷ் பண்ண முடியும்? பல விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டோம்னா, அதாவது அரசியல் விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஓகே, சி ஜஸ்ட் நீங்கள் ஒருத்தருக்குள்ள ஒரு நட்பு பாராட்டிக்கிட்டு, நிறைய படம் பண்ணியிருக்கோம், நட்பு பாராட்டிக்கிட்டு என்ன ஏது எப்படி அப்படிங்கிறது தான் பேசிக்க முடியும். மொத்தத்தில் அவர்கிட்ட இருந்து நீங்கள் எதையுமே வாங்க முடியாது. அப்பவும் அமைதியாக தான் சார் இருந்தாரா? என்கிட்ட கொஞ்சம் கலகலன்னு இருப்பாரு, நாங்கள் தமாஷா பேசிக்குவோம். ஸோ அது அந்த மாதிரி தான் பாண்டிங். அது எங்களுக்குள்ளே இருக்கிற ரியல் பாண்டிங். ஸோ அதில் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இன் தட் வே சி வி வாண்ட் டு லுக் இம் சம்வேர் எல்ஸ். இப்போ நாங்கள் நினச்சது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நினச்சதெல்லாம் ஓகே வந்துடுச்சு கைக்குள்ள. இன்னும் இப்போ இந்த 5 வருஷத்துக்குள்ள என்னென்ன பண்ணி அவர் எல்லாரும் ஒட்டு மொத்தம் வாயும் அடைக்கிறது, சும்மா வாய் அடைச்சி இங்கே எல்லாரையும் அப்படி இப்போ அதுக்கு இப்படி வர்றவங்க மேலே கூட சந்தேகப்படுறாங்கல்ல. இப்போ ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு, இந்த கட்சிக்கு சேரும்போது கூட அவங்க மேலே கூட ஒரு சந்தேக பார்வை வருது. பதவி இல்லைன்னு வந்துட்டார், பணம் சம்பாதிக்க முடியலன்னு வந்துட்டார். ஏன்னா அவர் திரும்பி வந்திருக்கலாம். அவர் மக்களுக்கு சேவை இந்த தடவை நான் பண்ணியே காட்டுவேன்னு சார். ஏன்னா இங்கே வழியே கிடையாது, இங்கே யாரும் திருட முடியாது. திருடுனா கல்தான்ட்டாங்க மினிஸ்டருங்களை. ஸோ
he is keeping everybody under his nose. He knows what he doing. அண்ட் நல்ல டீம் பாருங்கள், அட்டகாசமான மினிஸ்டர்ஸ் டீம் ஆகட்டும், அவர் செலெக்ஷன், குட் செலெக்ஷன்ஸ். பேசுறதுன்னா ஆதவர்ஜுனா சார் இருக்கார், அவர் பேசுகிறாரு. ஸோ எல்லாருமே கரெக்ட் பதிலடியும் கொடுக்கணும் இல்லைங்க. இல்லைன்னா சும்மா ஒன்றுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு வயலன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, நாங்கள் என்ன வயலன் வாசிச்சுட்டு இருப்போமா? அதெல்லாம் கிடையாதுல்ல. சொல்கிறதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள், செங்கோட்டையன் சார், ஸோ எல்லோரும் என்ன இதை காட்டணும், எல்லாருமே சார் ஒரு வெறியோடு இருக்குங்க சார் அமைச்சர்கள். அவர் சொன்ன ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்தை நான் தைரியமாக சொல்லுவேன் எனக்கு. ஸோ அதனால் தப்பாக யாரும் நினைக்க மாட்டாங்க நினைக்கிறேன். எவ்ரி மினிஸ்டர்ஸ் ஆர் ஆன் த டோஸ். நான் ஏதாவது நல்லது பண்ணணும், இந்த ஜனங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்றதை அவங்க அது மேலே தான் கவனம் செலுத்துகிறாங்க. சார் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இந்த ஜூன் மந்த் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம், விஜய் சாருக்கு பர்த்டே. இந்த வருஷமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? ஃபுல் ஹார்ட்டட். இட்ஸ் ஸ்வெல்லிங். இட்ஸ் ஸ்வெல்டுன்னா முடிஞ்சு போச்சு. இட்ஸ் ஸ்வெல்லிங். இட்ஸ் கோயிங் பிகாஸ் ஆஃப் அவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மோர் தென் எனிதிங். ஸோ ஹாப்பி பர்த்டே டு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் சார். சார், யூ ஆர் த கிரேட். 30 வருஷம் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. யுவர் அவர் சீஃப் மினிஸ்டர். ஆல் த வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ.